ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்ம வெத்தலை கொடிக்காக்குள்ளே பார்த்தீங்களா தென்னை போட்டிருக்கோம். தென்னைக்குள்ளே ஊடுவீராக தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், வெத்தலை கொடிக்காய் போட்டிருக்கோம். அந்த வெத்தலை கொடிக்காக்குள்ளே என்னென்ன இருக்கும், அகத்திக்கால் இருக்குது, அகத்தி மரம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா செடி. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணோம், இதில் ஒரு ஊடு பீரை என்ன பண்ணுறோம், மிளகா செடி நடுறோம் நண்பர்களே. ஓகேங்களா, இந்த மாதிரி நாற்று தான் நடணும், நட்டால் தான் அது நல்லா வரும். ஓகே நண்பர்களே, இதில் மிளகா செடி, கத்திரி நாற்று, ஓகேங்களா, எல்லாமே வைக்கலாம் நண்பர்களே. இதில் மிளகா செடி நடுறோம் இப்போ. ஓகே, மிளகா செடி நட்டு பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த மண்ணள்ளி வச்சிட்டோன்னு வச்சுங்க, அது வாட்டுக்கு என்ன ஆகணும், இது மிளகா செடி அப்படியே ஊடு வீராக நட்டு வைக்கிறோம். ஓகே நண்பர்களே, இந்த இருக்குல்ல ஊடு வீராக நட நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பில்லெல்லாம் பிடிங்கிட்டோமா, ஃபுல்லாக சுத்தமாக பிடிங்கிட்டோமா. இப்போ வெத்தலை கொடி நல்லா தெரியுதுங்களா. ஓகே, அப்படியே 15-16 நாள் ஆச்சு கொடி அடித்தது, அப்படியே தெரியுதுங்களா அழகா. ஓகே, இந்த வெத்தலை பேர் என்ன கேட்டிங்கன்னா சிறுகாமணி. இந்த பில்லை பிடிங்கி வச்சுருக்கணும். ஓகேவா, அப்படியே நெட்டுக்க பிடிங்கி வச்சுருக்கோம் நண்பர்களே. பில்லை பூரா பிடிங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படியே. ஓகேவா, இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஊடு வீரை ஆல்ரெடி வாழையெல்லாம் வச்சுருப்போம். அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறோம், மிளகா செடி நண்பர்களே, மிளகாய் செடி ஊடு பீராக போட்டுருதில்ல. ஓகே, அப்படி நட்டு விட்டோன்னா இது மிளகா செடி முளைச்சி வரும் நண்பர்களே. மிளகா செடி ஊடு பயிர் இப்படி சின்ன பழம் தான் பறிக்கணும் நண்பர்களே. இந்த அப்படி அவ்வளோதான், ஒரு விரலளவு படிச்சுட்டு இந்த சகதி இருக்குல்ல, களிமண் அள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு அதில் ஒரு மிளகா செடி எடுத்து அப்படியே நட்டுறோம் நண்பர்களே. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மிளகா செடி என்ன பண்ணும், நல்லா தழுத்து வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து நடையில் பார்ப்போம்.